சமூக நீதி அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல், சமூக நீதி உண்மை என்றால் ஒரு தடவையாவது இந்த திமுக தலைவர் பதவியை தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு தூக்கி கொடுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க உங்கள் கட்சியில், உழைத்தவர்கள் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. கொள்கை தானே முக்கியம், இயக்கம் தானே முக்கியம். அப்போ எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு கட்சி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் நீ கேட்குறாங்க. திமுக பதில் கூற வேண்டும். அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. அப்படியே இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற போவது கிடையாது. ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஒருபோதும் நாங்கள் உதயநிதி அவர்களை முதல்வராக்க மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை, சத்தியத்தை மக்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா என்கின்ற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறது. அதே போல் இதுக்கு முன்னாடி பொய் சொல்லி ஏமாற்றியது போல எந்த ஏமாற்றமும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா என்கின்ற கேள்வி கேட்கிறது. நான் தமிழகத்துக்கெல்லாம் அப்பான்னு சொன்னால் பத்தாது. நீங்கள் உதயநிதிக்கு மட்டும்தான் அப்பாவாக இருக்கீங்க தவிர தமிழக மக்களுக்கோ, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கோ, தாய்மார்களுக்கோ எந்த விதமான நல்லதும் உங்கள் ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வன்கொடுமைகள் பல நூறு மடங்கு உயர்ந்துள்ளது உங்கள் ஆட்சி காலத்திலே. ஆகவே இந்த உதயநிதியை முதல்வராக்கும் திட்டத்தை விட்டுவிட்டு மக்களுக்கான ஆட்சி என்பதை உணர்ந்து களத்துக்கு சென்று மக்களை சந்தியுங்கள். அப்போதான் உண்மை நிலவரம் தெரியும்.